திருமறையிலிருந்து ஒரு பகுதியை கவனமாக நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடியும். லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் 15 முடியுள்ள வசனங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிளிய போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாயிருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள் என்பது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். அண்மையிலே மாநில தேர்தல் நடந்து முடிந்தது. ஒரு சிலர் ஓட்டுகளை மாற்றி போட்டாங்க. ஏன் மாற்றி போட்டேன் அப்படின்னு கேட்டால், ஒரு சொன்ன காரியம், என்ன ஆண்டைய ஆட்களையே ஆண்டுட்டு இருக்காங்க, ஒரு மாற்றம் வரட்டும். அதே போல் சிலரை பார்த்திங்கன்னா கார்களை வைத்திருப்பாங்க, திடீர்னு புதிய காரில் வருவாங்க. என்னப்பா அந்த கார் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் திடீர்னு மாற்றினேன்? ஏன்னா ஹோட்டலிலேயே ஓட்டிகிட்ருக்குறோம், ஒரு மாற்றம் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக பழைய காரை கொடுத்து புதிய காரை எல்லாம் வாங்கியிருக்கிறேன். அதே போல் குடும்பத்திலையும் நான் மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். என்னுடைய வீட்டில் ஒரு மாற்றம் வரணும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். அப்படி என்றெல்லாம் நாம் மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிறோம். இங்கேயும் பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தின் நிகழ்வை தான் நாம் வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே
மிக அருமையாக நாம் பார்க்கிறோம். மாற்றத்தின் நிகழ்வு பாருங்கள், வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோன் உடையதாய் இருந்தது. பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகிறார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன்பிடிக்க பிரயாசப்படுகிறார்கள். மீன்கள் கிடைக்கவில்லை. காலையிலே ஒரு ஏமாற்றத்தோடு வலைகளை அலசி மடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு இப்போ தேவை ஒரு மாற்றம். என்னடா இது, வாழ்க்கையிலே எவ்வளோ போராடி பார்க்கிறோம். பொருளாதார ரீதியில் கொஞ்சம் வளர்ச்சி அடையலாம், ஒரு முன்னேற்றம் அடையலாம், குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை இதன் மூலம் கொண்டு வரலாம் அப்படின்றெல்லாம் பல கனவுகளோடு இருந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு ஏமாற்றமே இருந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், அங்கே அந்த நேரத்திலே தான் யார் வருகிறார்? யார் வருகிறார்? இயேசு வருகிறார். 2 படகுகளிலே ஒரு படகுல ஏறுகிறார். அது யாருடையதாய் இருந்தது? சீமோன் உடையதாய் இருந்தது. சீமோன் உடைய படகு அது. பாருங்கள், இதுவரையிலும் இந்த படகு எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஏமாற்றத்தின் படகு, ஏமாற்றத்தை காட்டுகிறது. சாதாரணமான படகு. அந்த படகு அது இரவு முழுவதும் நடுக்கடல்ல சென்று மீன்பிடிக்க பிரயாசப்பட்டு இயங்கி அது வெறுமையாய் திரும்பி கரையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெறுமையான படகு, அது சாதாரணமான படகு. ஆனால் அந்த படகுல ஒன்றில் ஏறுகிறார். பாருங்கள், அந்த படகு இப்ப இயேசு வந்த பிற்பாடு அது எப்படி மாறுகிறது? எப்படி மாறுகிறது? பிரசங்க பீடமாய் மாறுகிறது. பாருங்க, படகில் இருந்து உட்கார்ந்து பாருங்கள், அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன செய்தார்? போதகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து படகுல ஒரு சாதாரணமான ஒரு வெறுமையான படகுல ஏறின உடனே அது எப்படி மாறுகிறது? பிரசங்க பீடமாய் மாறுகிறது. மக்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றன? இந்த படகிலிருந்து தான் வருகின்றன. இந்த படகிலிருந்து தான் வருகின்றன. அப்போ இங்கே படகு எப்படியாக மாற்றப்படும்? ஒரு மாற்றம் பெறுகிறது. ஒரு பிரசங்க பீடமாக மாற்றம் பெறுகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் வெறுமையானவர்களாக இருக்கக்கூடும். வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்காக உழைத்து தோய்ந்து போய், செருப்பை போல தோய்ந்து போய் ஒன்றும் இல்லை அப்படி என்ற நிலையிலே ஒரு வெறுமையை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடும். அதே போல நாம் ஒரு சாதாரண மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். ஆனால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறோமோ, இயேசுவை அனுமதிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? மாற்றம் பெறுகிறது. மாற்றம் பெறுகிறது. அதான் ஒரு சிறந்த உதாரணம். அதான் 3வது வசனம் ஒன்று சொல்லுகிறது. 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து
சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். நன்றாய் கவனிக்க வேண்டும். பேதுரு சொல்லி இருக்கலாம், என்ன ஆண்டவரே இது, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கண் விழித்து தூங்காமல் கடுங்குளிரில் இருந்து அந்த தண்ணீரில் கடந்து காலையில் தான் வந்திருக்கிறோம், வலையை மடித்து வைத்து விட்டு சற்று இளைப்பறலாம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். நீங்க இப்போது வந்து படகுல ஏறி உட்கார்ந்து கொண்டு என்ன உட்கார்ந்தது மட்டுமல்லாமல் உள்ள தள்ளி கொண்டு போக சொல்லுகிறீரே, என்ன ஆண்டவரே அப்படி என்று கேட்டிருக்கலாம். ஆனால் பேதுரு என்ன செய்யல, கேட்கல. இயேசுவுக்கு இடம் கொடுத்தார். இயேசுதான உட்கார்ந்து இருக்கிறார், இயேசுதான தள்ள சொல்லுகிறார். அவர் செய்த என்ன அப்படி என்ற மனநிலையோடு காணப்பட்டார். ஆகையினாலே தான் வாழ்வு அருளும் வார்த்தைகள் படவிலிருந்து கரையிலே நின்ற மக்களை நோக்கி வந்தன. அந்த படகு பெருமையான படகு, சாதாரண படகு, இப்பொழுது கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசங்க பீடமாய் மாறின ஒரு படகாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என்று சொன்னார், குடும்பத்திலே மாற்றம் வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்று சொன்னார், முதலிடம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்க பழகினோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியாளர்களாக நாம் திகழ முடியும். ஆகையினால் பாருங்கள், இங்கே மாற்றம் ஒரு சாதாரணமான வெறுமையான படகு பிரசங்க பீடமாக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையினால் மாறுகிறது. அடுத்தது பாருங்கள் 7ஆம் வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இரண்டாவது இங்கே தோல்வி வெற்றியாக மாற்றம் பெறுகிறது. தோல்வி வெற்றியாக மாற்றம் பெறுகிறது. கடல்ல மீன் பிடிக்கிறதுங்கிறது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. புயல், காற்று, மழை இவைகளோடு கூட போராடணும். அடுத்து நடு கடலில் போகும்போது அங்கே மிதப்பானை வைத்திருப்பார்கள், அதில் இறங்கி வலைகளை செட் பண்ணணும். அதில் நீரோட்ட சுழற்சிகளிலே சிக்குண்டால் அமிழ்ந்து போகக்கூடிய, தண்ணீருக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் இருந்துதான் இவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். பேதுருவுடைய ஆட்கள் சேர்ந்து இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் ஒன்றுமே இல்லை. காலையில் பாருங்க, துக்கம் தோய்ந்த முகத்தோடு அவர்கள் வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அதான் 5ஆவது வசனத்தில் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார். அதற்கு சீமோன் பாருங்க 4ஆவது வசனத்தை, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் சொல்லுகிறார், ஐயரே, நாங்கள் என்ன செய்யறோம்? இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறோம். பிரயாசப்பட்டு தோல்விதாயா, எங்கள் உழைப்புகள் எல்லாம் வீண். கடந்த இரவு எங்களுக்கு கஷ்டத்தின் இரவாய், ஏமாற்றத்தின் இரவாக அமைந்தது. ஆனால் இப்பொழுது யாருடைய வார்த்தையின்படி போடுகிறோம்? உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் அப்படின்னு சொன்னார். தோல்வியை ஒப்புக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். தோல்வி எப்படியாக மாறுகிறது? தோல்வி வெற்றியாக மாறுகிறது. அதான் வேதம் சொல்கிறது, மற்ற படவில் இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள்.
அப்போ படகு நிரம்பிட்டு ஒரு பெரிய மாற்றம். ஒரு நாளைக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். ஏமாற்றங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான நிலைமையை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் மாறுகிறது? தோல்வி வெற்றியாக மாறுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்த ஒரு பெரிய மாற்றத்தை பாருங்கள். 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், இதுவரையிலும் மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறார்? மனுஷனை பிடிக்கிறவராக மாற்றுகிறார். கிட்டத்தட்ட பெந்தேகோஸ்தே திருநாளிலே பண்ணின ஒரே பிரசங்கத்திலே கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள்? 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ப நீ சாதாரண மீனவன் அப்படின்னு நினைக்கிறான். அது முந்தின இதுல பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவர், நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு நீர் என்ன செய்து விட வேண்டும்? 8வது வசனத்திலே, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவ்வாறு தன்னை உயிர்த்து உணர்ந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எப்பா பரவாயில்லப்பா, இதுவரையிலும் நீ மீன் பிடிக்கிறவனாயிருந்தாய், இப்பொழுது உன்னை நான் ஒரு புதிய காரியத்திற்காக பயன்படுத்த போகிறேன். இதிலிருந்து நீ மனிதனை பிடிக்கிறவர்களாக மாறுவாய், உன்னமா மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு மிக முக்கியமான ஆதி திருச்சபையிலே ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரமாக திகழ்ந்தவர் இந்த பேதுரு அடிகளார். எவ்வளவு பெரிய மாற்றம்! பள்ளிக்கூட வாசனையை அறியாதவர், கடலே தன்னுடைய பிழைப்பு என்று கிடந்தவர், கடலிலே நீச்சல் அடிப்பதற்கும் அலைகளை வீசுவதற்கும் மறைந்த ஒரு மனிதர் பின்னாளிலே பிரசங்கத்தின் மூலமாய் ஒரே நேரத்தில் 3000 பேரை ஞானஸ்நானம் பெறுவதற்கு வழி நடத்தினார் என்று சொன்னார். அது எப்பேற்பட்ட நிகழ்வு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அப்போ நமக்கு தேவை என்னன்னா, இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை நடப்பிக்கணும்னா நாள் பார்க்கிறோம், அப்படிதான் மக்கள். நாம பார்க்காட்டாலும் சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்துறாங்க? மக்களை பயமுறுத்தி பார்க்க வச்சிடறாங்க. நல்ல நாள் இல்லை, நல்ல நேரம் அல்ல, நல்ல நேரமும் அல்ல, அப்படி என்றுதான் மக்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி நாளையும் நேரத்தையும் பார்க்க வைக்கிறார்கள். இங்க பாருங்க, மாற்றம் எப்போது வருகிறது? ஆசீர்வாதம் எப்போது வருகிறது? திருப்புமுனை எப்போது வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னை உயிர்த்து உணர்கின்ற போது, ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் ஒன்றுமில்லை, நான் பாவியான மனுஷன், அப்படி என்ற உணர்வு வருகின்ற போது ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். எப்பேற்பட்ட மாற்றம்? மீன் பிடிக்கிற மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மாற்றத்தை எதிர்நோக்கினவர்களாய் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஒரு சாதாரண படகை ஒரு பிரசங்க பீடமாக மாற்றின கடவுள், தோல்வியையும் வெற்றியாக மாற்றின கடவுள், மீன் பிடிக்கிறவனை மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றின கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை
ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தேவை பேதுருவினுடைய நிலத்தில் இருந்த கீழ்ப்படிதல். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்கிறேன்? உம்முடைய வார்த்தையின்படியே நான் பலகளை போடுகிறேன். அடுத்து அற்புதத்தை கண்ட பிறகு ருசித்த பிறகு அவன் சொன்ன காரியம், நான் பாவியான மனுஷன். இந்த ரெண்டும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய திருப்பு முனையை ஆண்டவர் ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கீழ்ப்படுகின்ற அனுபவம் தேவை. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய எச்சரிப்புகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதும் நம்மை உய்த்து உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்படி என்ற ஒரு உணர்வுக்குள்ளாக கடந்து வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளை வெற்றியாக மாற்றி நம்மை ஆசீர்வாதத்தின் கருவிகளாக பயன்படுத்துவார். ஆசீர்வாதத்தின் கருவிகளாக பயன்படுத்துவார். ஆகவே அன்பானவர்களே, நாம் உணர்வோம் நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர்கள் இல்லை. மாற்றம் எங்கே போகின்றாரோ அங்கே மாற்றம், எங்கே அவருக்கு இடம் உண்டோ அங்கே மாற்றம். இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுவோம். ஆகவே இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்போம், முதன்மையான இடத்தை கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய சமூகத்திலே உய்த்து உணர்ந்து நம்மை தாழ்த்துவோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.